தித்திக்கும் காதல் தீயே அத்தியாயம் 41. இரவின் இருளில் மூழ்கியிருந்த அறையில் ஜன்னல் வழியே வந்த நிலவின் வெளிச்சத்தில் மெத்தையில் சாய்ந்தவாறு அன்று நடந்தவற்றை மெதுவாக மனதினுள் அசை போட்டுக் கொண்டிருந்தாள் மகி. வலக்கையை மடக்கி தன் நெற்றியின் மீது வைத்து இடக்கை விரல்களை மடக்கி விரித்தபடி அன்று முழுவதும் தேரனின் விழி மொழிகளை மனக்கண்ணில் திரும்ப பார்த்தபடி இருந்த மகிக்கு இறுதியாக தேரனும் உதயனும் கண்களாலேயே பேசிக் கொண்டது நினைவில் வர மெத்தையிலிருந்து சட்டென்று எழுந்து அமர்ந்தாள். இவனுங்க 2 பேரும் நம்ம கிட்ட ஏதோ பெருசா மறைக்கிறானுங்க போலயே. 2 களவாணி பழுகு மூஞ்சியே சரியே இல்லையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே இந்த பேலா மண்டையன் அன்னைக்கு பஞ்சாயத்துல நடந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு பூடகமா ஏதோ சொல்றான். இதுல எது வேற. மகி மண்டைய கொடையதடி. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிடி யோசி என்றவாறு மெத்தையை விட்டு எழுந்து நின்றாள் மகி. அப்பொழுதுதான் அருகில் தூறி தூங்காமல் அவளது மெத்தையில் எழுந்தமர்ந்து தனது போனையே உற்று பார்த்தவாறு இருப்பது மகியின் விழிகளில் விழுந்தது. இவதுக்கு இந்த நேரத்துல போனை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா? ஒருவேளை அந்த உதிப்பை ஏதோ மெசேஜ் அனுப்பியிருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். ஆனா 2 கண்ணிலேயே பயங்கர லவ்ஸ் விடுதுகளே என நினைத்தவாறு மகை தூரியை பார்க்கவும் தூரி மயங்கி விழவும் சரியாக இருந்தது. தூரி தூரி என்னாச்சு என பதறியவாறு தூரியை அள்ளி தன் மடியில் சாய்த்துக் கொண்டாள் மகி. தூரியின் கன்னத்தில் தட்டியபடி அவளது போனை எடுத்து பார்த்த மகி உச்சக்கட்ட கோபத்தில் போனை சுக்கு நூறாக உடைத்தெறிந்தாள். நீ நாளைக்கு என் கூட நைட்டு தங்கலனா இந்த வீடியோவை நெட்ல போட்டுருவேன் என தூரிகைக்கு வீடியோவுடன் மெசேஜ் அனுப்பி இருந்தான் குரு. இந்த நோய என பல்லை நரநரவென கடித்தபடி தூரியை மயக்கத்திலிருந்து தெளிவித்தாள் மகி. மயக்கம் தெளிந்ததும் அக்கா அவன் அவன் என மகியை அணைத்துக் கொண்டு அழுதாள் தூரிகை. எதுக்கெடுத்தாலும் இப்படி அழுக கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிக்கல. முதல்ல அழுகிறது நிறுத்து. நீ அழுத வந்த பிரச்சனை தீந்துருமா என்ன? அழாதன்னு சொல்றல. மகை தூரியை லேசாக அதட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தன் அழுகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாள் தூரிகை. முதல்ல எந்திரி, வா வந்து இங்க உட்கார் என மெதுவாக தூரியை தூக்கிவிட்டு மெத்தையில் மெதுவாக அமர வைத்தாள். இந்த தண்ணீர் குடி முதல்ல என மகை தண்ணீரை தூரியிடம் அளிக்க கலங்கியவாறே தண்ணீரை சிறிது அருந்திவிட்டு மீண்டும் மகியிடம் கொடுத்தாள். தூரிகையின் அருகில் அமர்ந்தவாறு இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க என மெதுவாக வினவினாள் மகி. தெரியலையக்கா. தெரியலையா? அப்ப அவன் சொன்ன மாதிரி செய்யப்புரியா நீ? தூரிகையை முறைத்தாள். எனக்கா நீங்களே இப்படி கேக்குறீங்க? கண்ணீர் சிந்தினாள் தூரிகை. நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்னைய வேற என்ன கேட்க சொல்ற? அவன்லாம் ஒரு மனுஷன், அவனை நினைச்சு பயந்து அழுதுட்டு இருக்க? தப்பு செஞ்சா மட்டும்தான் நம்ம பயப்படணும். அதுவும் நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் வேற எதுக்கும் நம்ம எப்பவும் பயப்படவே கூடாது. இந்த மாதிரி சப்ப மேட்டருக்கெல்லாம் பயந்து மயக்கம் போட்டு அழுதுட்டு இருக்க உன்னை நான் என்னதான் பண்றது? என்னக்கா இவ்வளவு சாதாரணமா ஈஸியா சொல்ற? அந்த நேரத்துல நான் பட்ட அவமானமும் அருவெருப்பும் வலியும் வேதனையும் எனக்கு தானுக்கா தெரியும். நீ பாதிக்கப்படாதவ ஈஸியா வாய் வார்த்தையில சொல்ற. ஓ மேடம் அப்படி வரீங்க, சரி இப்ப நீ என்ன பண்ண போற என்று உடனடியாக கேட்டாள் மகி. அதான் எனக்கு தெரியல. அவனுக்கு பயப்படாம எதிர்த்து நிக்கணும்னு மனசு சொல்லுதுக்கா. ஆனா அந்த மூளை அவன் அந்த வீடியோவை நெட்ல விட்டுட்டா என் மானவே போயிருமேன்னு நினைச்சு பயப்படுது. நான் என்னக்கா பண்றது? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கற அப்பாவே நீ இப்படி அடுத்தவனுக்கு வித்து சி என குமரி குமரி அழ ஆரம்பித்தாள் தூரிகை. தூரிகை அழுவதை எதுவும் பேசாமல் அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்த்தாள் மகிழ்விழி. அழுது அழுது தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொண்டு கேள்வியாக மகியை நோக்கினாள் தூரிகை. தூரிகையின் விழிகளில் தெரிந்த கேள்வியை கண்டு என்ன பாக்குற? ஏன் அமைதியா இருக்கேன்னு பாக்குறியா? எனக்கு ஒரு குட்டி சந்தேகம் தூரி. மானம்னா என்ன என நிதானமாக வினவினாள் மகி. மகியின் கேள்வியை கேட்ட தூரிகை அவளை புரியாத பார்வை பார்த்தாள். இப்ப எதுக்கு அந்த கேள்வியை கேட்கிறேன்னு பாக்குறியா? அது ஆனா உணானா மான போயிரும் சொல்றீங்கல்ல, அது என்ன பொருளா? அது உணர்வுமா? உணர்வு எப்படி இல்லாம போகும்? உன்னோட மானம் உன்னோட உணர்வோட கலந்தது. அதை எப்படி அடுத்தவனால அழிக்க முடியும்? லுக், அந்த ஜந்துவெல்லாம் அப்பான்னு சொல்லி ஷோ அப்பா அப்பாங்கிற உறவுக்கு உள்ள மரியாதையை கெடுக்காத. உனக்கு அப்பா அம்மா அக்கான்னு குடும்பம் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த வீடியோ, அவன் வீடியோவை நெட்ல போட்டா போடட்டுமே, அதனால என்ன ஆகும்? அத நல்ல குடும்பத்துல பிறந்த எவனும் பார்க்க மாட்டான். அப்படி போட நாங்க வெற்றுவோமா? நாங்களா எதுக்கு இருக்கோம்? தைரியம் தான் போடட்டுமே அவன் என நிதானமாக ஆரம்பித்து கடைசி வரியை ரௌத்ர வெறியுடன் கூறி முடித்தாள் மகி. மகையின் ரௌத்ரத்தை கண்டு ஒரு நொடி உள்ளம் நடுங்க, அடுத்த நொடி கடலளவு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உணர்ந்தாள் தூரிகை. சரிக்கா, நான் என்ன பண்றதுக்கா? அத நீதான் சொல்லணும் என அழகாக புன்னகைத்தாள் மகி. அக்கா புரியல. என்ன பண்ணணும் நீதான் துரி சொல்லணும். நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அதை செய்வோம்.
ஆனா அதை நீதான் சொல்லணும் என்ன? என உறுதியாக கூறினாள் மகி. ஏங்கா, எனக்கு என்ன தெரியும்? உனக்குதான் தோரி தெரியணும். எல்லாரும் எல்லா நேரமும் உன் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நீ ஒருத்தியாதான் ஃபேஸ் பண்ணணும். இது உன்னோட பிரச்சனை துரி. தைரியமா ஒரு அடி முன்னாடி வா. உனக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை செதற ஆரம்பிக்கும். நீ இன்னொரு அடிய கலங்காம முன்னாடி எடுத்து வச்சா பிரச்சனை எல்லாம் தூள் தூள செதறி போகும். அக்கா, நான் ஏதாவது பண்ணியது தப்பா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிருச்சுன்னா? தப்பு சரிங்கிறது அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஓநாய்க்கு எதிராக துணிச்சலா ஒரு பார்வை பாக்குறதே பெரிய வெற்றி துரி. இவன மாதிரி பயல்களா ஒட்டிங்கி உட்கார்ந்துட கூடாதுமா. ஒரு பொண்ணை இந்த மாதிரி அநாகரிகமா வீடியோ எடுத்து அதை வச்சு மிரட்டுற அவனுக்கே இவ்வளவு தென்னாமட்டு இருக்கிறப்ப அவனை எதிர்த்து நிக்கிற நமக்கு எவ்வளவு திமிரு தைரியமா இருக்கணும். அக்கா, உன் பேச்சு கேக்குறப்ப நல்லாதான் இருக்கு. ஆனா அதை செய்ய ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கே. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பனாமா. சப்பா, முடியலடி மகி. இவளை வழுக்கி கொண்டு வரதுக்கு நீ கிளவி ஆகிருவ. கமான் மகி, யூ கேன் டூ இட் என மனதில் நினைத்து கொண்டு அதேதான். அந்த பயத்தை உடைச்சு அந்த நடுக்கத்தை எதிர்த்துதான் நீ முதல்ல முன்னாடி வரணும். இந்த பயத்தை உடைச்சு உன்னை நீ ஜெயிச்சிட்டனா குரு மாதிரி ஜந்துவெல்லாம் ஈஸியா நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி தூர போட்டுடலாம் என்றாள் மகி. மகி பேசுவதை கேட்ட தூரிகை சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு கண்மூடி மூச்செடுத்துக்கொண்டு மன்னிக்கவும் ஆழ மூச்செடுத்துக்கொண்டு கண்ணை திறந்து தன் தமக்கையை பார்த்தாள். தூரிகையை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்த மகி என்ன தன் புருவத்தை உயர்த்தினாள். சரிக்கா, நீங்க என்ன பண்ணணும்னு காலையில சொல்றேன் என திடமாக கூறினாள் தூரிகை. இந்த வீடியோ போட்டா போடட்டும், அதனால என்ன நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன் என மகையின் விழிகளை நேருக்கு நேராக சந்தித்து கூறினாள் தூரிகை. இப்ப தாண்டி நீ என் தங்கச்சி உம்மா, ஆனா உன்னை போட நான் விட மாட்டேன் துரி. இட்ஸ் மை ப்ராமிஸ் என தூரிகையை கட்டி அணைத்தாள் மகி. அதை கேட்டு லேசாக புன்னகைத்தாள் தூரிகை. சரி தூங்கு, நேரம் ஆகிருச்சு, காலையில பல வேலை இருக்கு என தூரியை அவளது மெத்தையில் படுக்க வைத்து அவளுக்கு போர்வையை பொறுத்துவிட்டு தனது போனை எடுத்து தீரனுக்கு அழைப்பு விடுத்தாள் மகி. அதை பார்த்த தூரிகை, யாருக்குக்கா இந்த நேரத்துல போன் பண்ற என்றாள். உன் மாமனுக்குதான். வீணா போனவன் போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். தீரன் அழைப்பை எடுக்காததில் கோபம் அடைந்த மகி உதயனுக்கு அழைப்பு விடுத்தாள். இந்த உதிப்பையில போனை எடுக்க மாட்டேங்கிறானே, 2 எருமை நல்லா தூங்குது போல இவனுங்கள என கோபத்துடன் தன் காலை தரையில் உதைத்தாள் மகி. வெடுக்கா, நீ வந்து தூங்கு, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். நானே தைரியமா தெளிவா இருக்கேன். நீ ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்க? அதானே, அந்த குருலாம் ஒரு ஆளுன்னு நான் அப்படி டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் அவன் ஒர்த்தே இல்ல என்றபடி படுத்தாள் மகி. 2 திருட்டு எருமைகளும் நல்லா தின்னுட்டு தூங்குதுங்க போல. இவன்களுக்கு முதல்ல மந்திரிச்சு விடணும். நாளைக்கு வேலையா அந்த 2 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு அந்த பீனா மண்டையங்கிட்ட கேட்கணும். ஏ குரு, நாளைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள் என நினைத்தவாறு கண்களை மூடினாள் மகி. அதே நேரத்தில் மகி திட்டிய மூவரும் ஒரே இடத்தில் வெவ்வேறு நிலையில் இருந்தனர். ஆர்ப்பரிக்கும் சினத்துடன் குருவின் கைகளை அவன் முதுகுக்கு பின்னே இறுக்கி பிடித்தபடி உதயன் நின்றிருக்க, கடைவாயில் குருதி ஒழுக அரை மயக்க நிலையில் குரு இருக்க, அடங்கா பசி கொண்ட சிங்கம் வேட்டையாடும் வெறியுடன் குருவிற்கு யமனாக அவன் முன்னே நின்றிருந்தான் தீரன் என்னும் அனழேந்தி தீரன். அத்தியாயம் 42. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜகத்காரணினி பரிபூரணினி, ஜகத்காரணினி பரிபூரணினி, ஜகத்காரணினி பரிபூரணினி, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜனனி 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 ஜனனி. சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும், ஷண்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும், அஷ்டயோகங்களும் நவயாகங்களும், தொழும் பூங்கழலே மலை மாமகளே, தொழும் பூங்கழலே மலை மாமகளே, அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ, அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ, அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ,
ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி என்ற பாடல் அதிகாலையில் செவி வழியே நுழைந்து பாதி உறக்கத்தில் இருந்த மகள் விழியை விழிப்புறச் செய்ய மெதுவாக அசைந்து படுக்கையில் இருந்து எழுந்து வந்தாள் மகி. என்னமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எதுவும் பஜனையா என கண்ணை கசக்கியபடி மகி கேட்ட அடுத்த நொடி அவளது காலடியில் சமையல் அறையிலிருந்து தோசை கரண்டி பறந்து வந்து விழுந்தது. அதில் திண்டு விலகிய மகி, தாயா நீ பேயி என கத்தியபடி கண்களால் தூரியை தேடினாள். பொம்பளை பிள்ளையாடி நீ, அங்க பார், உன்னைய விட சின்ன பொண்ணு காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு எவ்வளவு அழகா சாமி கும்பிடுது, நீயும் தான் இருக்கியே இன்னும் குளிக்காம கொள்ளாம என சமையல் அறையிலிருந்து பல்லவி கத்தினார். அதெல்லாம் இப்ப என்ன பல்லூஸ், எனக்கும் சேர்த்து என் தங்கச்சிய சாமி கும்பிடுவா, நீ அந்த கழி தண்ணி அந்த பக்கம் தள்ளு என சட்டமாக சமையல் மேடையில் ஏறி அமர்ந்து பல்லவி நறுக்கிக் கொண்டிருந்த பீன்ஸை எடுத்து கடித்தாள் மகி. விளக்கமாறு பிஞ்சு போயிரும், பல்லு விளக்காம குளிக்காம சமையல் கட்ட பக்கம் வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது? நான் போடுற காப்பிய ஒரு சொட்டு வைக்காம சப்ப கொட்டி குடிப்ப, அது உனக்கு கள்ளி தண்ணி அடி, முதல்ல அந்த பீன்ஸை கொடு என மகி சாப்பிட்டுக் கொண்டிருந்த பீன்ஸை பிடுங்கி ஜன்னல் வழியே தூர வீசினார் பல்லவி. அடியே பல்லூஸ், நான் சாப்பிட்ட பீன்ஸையா பறிச்சு தூக்கி வீசுற? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, உனக்கு மாமியார் நான் தாண்டி பல்லு, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த கள்ளி தண்ணிய குடிச்சா ரொம்ப பேசுற. இந்திரன், மிஸ்டர் இந்திரன், வேர் ஆர் யூ என தன் தாயிடம் விரல் நீட்டி சவால் விட்டவள் அங்கிருந்து தன் தந்தையின் பக்கம் திரும்பினாள் மகி. எத என்றவாறு மகியின் முதுகில் கரண்டியால் ஓங்கி ஒரு அடி அடித்தார் பல்லவி. ஐயோ பொடி பல்லு என தன் தாய்க்கு பழிப்பு காட்டிவிட்டு அங்கிருந்து ஓடி தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் மகி. பின்னே அங்கிருந்து பல்லவியின் ருத்ரதாண்டவத்தை யார் பார்ப்பது? இந்த கலவரம் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் செய்தித்தாளே தன் உலகம் என அதில் ஆழ மூழ்கி இருந்தார் இந்திரன். அவரை பார்த்த பல்லவி, ஒரு நாள் அந்த நியூஸ் பேப்பரை படிச்சு பத்த வச்சிடறேன் இருங்க என தலையில் அடித்துக் கொண்டு தன் சமையல் வேலையை தொடர்ந்தார். மகி குளித்து விட்டு வரவும் தூரிகை தன் பூஜையை முடித்து விட்டு வரவும் சரியாக இருந்தது. குளித்து விட்டு வந்த தன் முன்னே ஆரத்தி தட்டை நீட்டிய தூரிகையை அமைதியாக ஆழ நோக்கினாள் மகி. விபதி எடுத்துக்கா என மகி முகத்திற்கு முன்னே நீட்டினாள் தூரிகை. வெயிட்ல சொல்லிடலாமா தூரி என ஆரத்தியை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டே மெதுவாக கேட்டாள் மகி. அவங்கள எதுக்குக்கா பயமுறுத்தனோ, வேண்டாம் என மிக மெதுவாக கூறிவிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துக்கொண்டு பல்லவியை நோக்கி நகர்ந்தாள் தூரிகை. இவளை நம்பவே முடியலையே என தனக்குள் பேசிக்கொண்டே அறைக்குள் நுழைந்து யோசனையுடன் அங்கும் இங்கும் நடக்க ஆரம்பித்தாள் மகி. சிறிது நேரத்தில் உள்ளே வந்த தூரிகை, காலேஜ் கிளம்பலையாக்கா என வினவினாள். காலேஜுக்கா? நேத்து வந்த மெசேஜுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு பதில் நைட்டே அனுப்பிட்டனே. என்ன தூரி சொல்ற, என்கிட்ட சொல்லவே இல்லடி. இதோ இதான்கா என்றபடி தனது போனை காட்டினாள் தூரிகை. உன்னால முடிஞ்சத பண்ணிக்கடா காந்தா மாவனே என தூரிகை அவனுக்கு பதில் அனுப்பியிருந்தாள். அதை பார்த்த மகி, என்ன தூரி இப்படி அனுப்பியிருக்க என்றாள். நீதான்கா நைட்டு அவ்வளவு பேசின, என்ன பண்ணணும்னு என்னைய தானே கேட்ட, அதான் நான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், நீவா காலேஜ் கிளம்பும். அது சரி, ஆனா இது சரியா வருமா? அதெல்லாம் சரி வரும்கா, அவனை பார்த்து எனக்கு பயமே இல்ல. காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. எல்லாம் அம்மா கிட்ட இருந்து தோசை கரண்டியில சப்பாத்தி கிட்டதான் பறந்து வரும், என்ன ஓகேயா என சிரித்து கண்ணடித்தாள் தோரிகை. அடேங்கப்பா, ஒரு நைட்டுக்குள்ள இவ்வளவு மாற்றமா என சிரித்தாள் மகி. வளர பிள்ளைய பார்த்து கண்ணு வைக்காதக்கா, இருந்தாலும் இது அசுர வளர்ச்சி தோரி என வெளியே சிரித்தபடி உள்ளே யோசனையுடனே கல்லூரிக்கு கிளம்பினாள் மகி. வழக்கம் போல் இருவரும் கல்லூரிக்கு செல்ல பேருந்தில் ஏறி புறப்பட்டனர். இருக்கையில் அமர்ந்ததும் மகி தனது ஹெட்செட்டில் பாட்டை ஒலிக்கவிட்டு அதை கேட்டாலும் உள்ளே தூரிகை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தாள். தனது யோசனையில் விழன்றபடி தூரிகையை திரும்பி பார்க்க அவள் தன் போனை பார்த்து புருவத்தை சுழித்தபடி இருந்தாள். என்னாச்சு தூரி? திரும்ப அவங்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குக்கா என கூறியவாறு போனை மகியிடம் காண்பித்தாள் தூரிகை. நல்ல யோசிச்சு பார்த்துட்டு நல்ல முடிவாடு. இந்த இடத்துல நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், நீ வருவ, வந்துதான் ஆகணும். இந்த வீடியோ மட்டும் இல்ல, இன்னொன்னு என்கிட்ட இருக்கு. வந்து நேராவே இதை பாத்துக்க. உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உனக்கு பிடிச்சவங்களோட வாழ்க்கையும் என் கையில தான் இருக்கு. நல்ல முடிவா எடுப்பேன்னு நம்புறேன் என அவனிடம் இருந்து அட்ரஸுடன் செய்தி வந்திருந்தது. அதை பார்த்த மகி, இதுக்கு என்ன பண்ண போற என்றாள். காலேஜ் ஸ்டாஃப் வந்துருச்சுக்கா, இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்ப இதை அந்த குரங்கு கிட்ட சொல்ல வேணாம் என்றவாறு இருக்கையை விட்டு எழுந்தாள் தூரிகை. ஏ, இது அவன் கிட்ட சொல்ல வேணான்னு சொல்ற? அவனுக்கு அதுல தெரியக்கூடாதுன்னு என்ன இருக்கு? காலையில அவங்க கிட்ட சொல்லி அவங்க டென்ஷன் பண்ண வேண்டாம்க்கா. என்ன விளையாடுறியா? இதெல்லாம் சின்ன விஷயமா? உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. நீங்க சொன்ன மாதிரிதான் இது என்னோட பிரச்சனை, இதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். தேவையில்லாம மத்தவங்க கிட்ட சொல்லி சீன் கிரியேட் பண்ண விரும்பலனா
என்னைய பாத்துக்க எனக்கு தெரியும்கா என உறுதியான குரலில் தூரிகை கூற அதில் சற்று அதிர்ந்து போனாள் மகி. சரி, இப்போதைக்கு உதிக்கிட்ட நான் சொல்லல என உள்ளே போன குரலில் குறிவிட்டு பேருந்தை விட்டு இறங்கினாள் மகி. அவள் பின்னே இறங்கிய தூரிகையின் முகத்திலிருந்து அவள் என்ன சிந்திக்கிறாள் என்பதை கண்டறிய முடியாமல் திணறினாள் மகி. அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு அவர்களுக்காக காத்திருந்த உதயன், என்ன அம்மோ தீவிர சிந்தனை என மகியிடம் கேள்வி கேட்டுவிட்டு தூரிகையின் முகத்தையும் ஆராய்ந்தான். என்ன எங்க பார்வை, என் முகத்துல என்ன படமா ஓடுது என நக்கலாக கேட்டாள் தூரிகை. இது என்ன உலக அதிசயமா இருக்கு, அம்முகிட்ட கேள்வி கேட்டா அந்த புள்ள பூச்சி கிட்ட இருந்து பதில் வருது. யாரு, நான் புள்ள பூச்சியா? நீதான் வங்குறங்க. நான் வங்குறங்க? அடியே மகிழ்விழி, உன் ஃப்ரெண்டு இவ திட்டுறா, நீ அமைதியா வர. இன்னைக்கு என்ன மௌன விரதமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உதய், ஜஸ்ட் நத்திங். கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, வா என்றபடி முன்னே நடந்தாள் மகி. சரிக்கா, நானும் கிளாஸ்க்கு போற, அப்புறம் பேசலாம் என கண்களால் மகியிடம் சைகை காட்டியவாறு விடைபெற்றாள் தூரிகை. தூரிகை வகுப்பிற்குள் நுழைவதை பார்த்தபடி மெதுவாக தனது வகுப்பை நோக்கி நடந்தாள் மகி. அவளின் அந்த வித்தியாசமான செய்கையை கண்டு வியந்த உதயன், அம்மோ ஏதாவது பிரச்சனையா என வினவினான். அவனது கேள்விக்கு பதில் அளிக்காமல், வா அந்த பக்கம் போய் பேசலாம் என தூரியின் வகுப்பை விட்டு தள்ளி உதயனை அழைத்து சென்றாள் மகி. ஏதாவது பெரிய விஷயமா? நேத்து நைட்டு வர போன் பண்ணிருந்த? குரு நைட்டு தூரிக்கு மெசேஜ் பண்ணிருந்தா உதி. குருவா என அதிர்ந்தான் உதயன். அவன்தான் என்றவாறு நேற்று நடந்த நிகழ்வுகளை விரிவாக தன் நண்பனிடம் கூறினாள் மகி. அதை கேட்ட உதயன் இடிந்து போய் அமர்ந்திருந்தான். அதை பார்த்த மகி, என்னடா? ஹே, ஒண்ணுல்ல, தூரியே ரொம்ப தைரியமா இருக்கா, நீ எப்படி பயப்படுற என உதயனை உலுக்கினாள். அண்ணே, ஐயோ அண்ணன் கிட்ட உடனே சொல்லணும். நீ ஓடி போய் தூரி கிளாஸ்ல தான் இருக்கான்னு பாத்துட்டு வா, இல்லனா நீ வேண்டாம் நானே போய் பாக்குறேன் என அளவு கடந்த பதட்டத்தில் கை கால் நடுங்க தீரனுக்கு போனில் அழைப்பு பிடித்தவாறு தூரியின் வகுப்பை சென்று பார்த்தான் உதயன். தூரிகை வகுப்பில் இருப்பதை உறுதி செய்து கொண்ட உதயன் பதட்டம் குறையாமல் மீண்டும் மகியிடம் வந்து, இதை ஏட்டி அப்பவே என்கிட்ட சொல்லல, ஐயோ அண்ணன் போனை எடுத்த என பதறினான் உதயன். இப்ப எதுக்குற நீ இவ்வளவு பயப்படுற என உதயனின் பதட்டமான செயல்களுக்கு அர்த்தம் புரியாமல் குழப்பமாக வினவினாள் மகி. அது என மகியிடம் கூற முயலுகையில் அந்த பக்கம் தீரன் உதயனின் அழைப்பை ஏற்றுவிட, அண்ணே இங்க எல்லாமே கைவெறி போயிடுச்சு, இங்க என் காலேஜுக்கு வரையா உடனே என்றான் உதயன். அந்த பக்கம் தீரன் கூறிய பதிலில் போனை அணைத்துவிட்டு மகியின் கைப்பிடித்து இழுத்தவாறு கல்லூரியின் வெளியே அழைத்து சென்றான் உதயன். ஏண்டா ஏன் இப்படி பயப்படுற என வினவியவாறு உதயனுடன் நடந்தாள் மகி. 2 பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க என உதயன் கோபப்பட்ட அந்த நேரத்தில் சரியாக அவர்கள் எதிரே பைக்கில் தீரன் வந்து இறங்கினான். அவனை பார்த்ததும் நக்கலாக, இதோ வந்துட்டார் உங்க நொன்ன, உங்க பாசமிகு அண்ணன் மேல இருந்த கோபெல்லாம் போயிடுச்சு போல என்றாள் மகி. மகி, விஷயம் புரியாம பேசாத. அவளை விடு உதி, என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க அண்ணு என்றவாறு மகி தன்னிடம் கூறியவற்றை தீரனிடம் கூறினான் உதயன். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட தீரன் தன் அகல நெற்றியை அழுந்த தேய்த்தவாறு, போய் தூரிய கூட்டிட்டு வா மகி என்றான். எதுக்கு? அவ கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கா. எனக்கு புரியல, அவளே ரொம்ப தைரியமா இருக்கா, நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? சொன்னது செய்யடி என உதயன் மகி மேல் கோபப்பட, ரொம்ப தாண்டா 2 பேரும் பண்றீங்க என முணுமுணுத்தவாறு தூரியின் வகுப்பை நோக்கி நடந்தாள் மகி. சிறிது நேரத்தில் தனியாக நடந்து வந்த மகி, அவ கிளாஸ்ல இல்ல, ரெஸ்ட் ரூம்ல, கேன்டீன், லைப்ரரியிலையும் செக் பண்ணிட்டேன், அவளை காணோம், எங்க போயிருப்பா என எவ்வித பதட்டமும் இன்றி சாதாரணமாக கேட்டாள் மகி. இங்க என்ன நடந்துட்டு இருக்க, நீ இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்க என பதட்டத்திலும் கோபத்திலும் மகியின் மீது எரிந்து விழுந்தான் உதயன். உதி, அமைதியாரு, அவ எங்கேயே போயிருக்க மாட்டா என்றான் தீரன். எப்படின? அவ ஒருவேளை, ஐயோ என அதிக அளவு பதட்டத்தில் கண் கலங்கினான் உதயன். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற, இங்க என்னதான் நடக்குது என்று கத்தினாள் மகி. அதை கேட்ட தீரன் தனது போனில் உள்ள ஒரு வீடியோவை மகியின் முன்னே காட்டினான். அதை பார்த்த மகியின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. இது எப்ப எடுத்தது, இது உண்மையா என நடக்கத்துடன் விடவினாள் மகி. நேத்து நைட்டு என்றான் தீரன். அப்போ தூரிக்கு மெசேஜ் அனுப்பினது யாரு என குழம்பினாள் மகி. அதான் எங்களுக்கும் தெரியல, இதுல இருந்து குரு இல்லன்னு மட்டும் தெளிவா தெரியுது என கைகளை பிசைந்தான் உதயன். குரு இல்லனா வேற யாரு? நான் அவன்தால நினைச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தேன். இல்ல, இந்த மிரட்டல் வேலைய பார்த்தது வேற யாரும், நம்மள பத்தி நல்லா தெரிஞ்ச வேற எவனோ ஒருத்தன் என்று கூறினான் தீரன். அப்ப தூரி, ஐயோ ராமா என தலையில் கை வைத்தபடி தொப்பென்று அமர்ந்தாள் மகி. அதே நேரத்தில் தன் போனிற்கு வந்த அட்ரஸை நோக்கி ஆட்டோவில் பயணித்துக் கொண்டிருந்தாள் தூரிகை.